शांति। आज சத்துகுருவாரம் அன்று நான் வதனத்திற்கு मैं பாபாவிடம் சென்றேன். बाबा के அங்கே போய் பார்க்கிறேன். ஒரு புறம் நாலாபுறமும் பக்தர்களின் கூட்டமாகவே தென்பட்டன. அனைவரும் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். சில பக்தர்கள் நிறைய பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். எதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். சில பக்தர்கள் அவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை பார்த்து கை வணங்கி நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் நாலாபுறமும் வாயு மண்டலம் பக்தி பாவனை நிறைந்ததாக நிறைவாக தென்பட்டது. ஆனால் அத்துடன் ஏதாவது ஒரு ஆசைகள் வைத்திருந்தார்கள். பிறகு அந்த ஆசையில் அவர்கள் சிந்தித்தார்கள், இன்று நம்முடைய ஆசைகள் அனைத்தும் குருவின் மூலமாக பூர்த்தியாகும் என்று கருதினார்கள். பாபா இந்த காட்சியை காண்பித்தார். பிறகு பாபா புன்னகை செய்து கொண்டிருந்தார். குரு தன்னுடைய கரங்களால் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் என்ன நான் பார்க்கிறேன், சத்துகுரு பாபா மேலே இருந்து கொண்டு இரண்டு கரங்களையும் நீட்டியவாறு இரண்டு கரங்களிலும் அப்படியே தன்னுடைய கரங்களால் அவரிடமிருந்து லைட் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த லைட் மூலமாக பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பொருட்கள் போய் தானியங்கள் போய் சேருவதாக அனுபவம் செய்தேன். அவர்களும் அதை அனுபவம் செய்தார்கள். அவர்கள் தன்யமானதாக உணர்ந்தார்கள். பிறகு என்ன பார்க்கிறேன் என்றால், வதனத்தில் மிகவும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அந்த அலங்காரத்தில் நிறைய குழந்தைகள் அங்கே அனைவரும் ஒன்றாக திரண்டிருந்தார்கள். அனைவரும் பாபாவின் முன்னால் வந்திருந்தார்கள். அனைவரும் பாபாவினுடைய கரங்களுக்குள் அணைத்து கொண்டார். அனைவரும் பாபா ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சலாட்டி கொண்டிருந்தார். பிறகு பாபா கூறினார், பாபாவிடம் வதனத்திற்கு வந்திட்டீர்கள், என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள், என்ன தட்சணை கொண்டு வந்தீர்கள் என்று பாபா கேட்டார். அனைத்து குழந்தைகளும் கூறினார்கள், இன்று புதிய சித்திரத்தை நான் உருவாக்கினேன் என்று ஒருத்தர் சொன்னாரு. ஒருவர் சொன்னார், நான் மாடல் தயார் பண்ணியிருக்கேனா, ஒருத்தர் நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் என்று கூறினார்கள். பாபா அந்த சித்திரங்களை மாடல்களை அநேக பொருள்கள் இருந்ததை பாபா பார்த்து கொண்டிருந்தார். பிறகு பாபா கூறினார், நிறைய குழந்தைகள் இருந்தார்கள், அனுபவிகளாக இருந்தார்கள், விசேஷத்தாக்கள் சம்பன்னமாக இருந்தார்கள். விசேஷத்தாவை தானும் அனுபவம் செய்தார்கள். விஸ்வத்திற்கு முன்பு பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய காரியத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு பாபா கூறினார், இன்று பார்த்தால் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா என்று கேட்டார். பிறகு பாபா முன்னால் 3 டைமண்ட் கொண்ட ஒரு சித்திரம் தெரிந்தது. அந்த டைமண்ட் ஷேப்ல ஒரு டைமண்ட் ஷேப்ல அதுல பாபா வரதான ரூபத்தில் தென்பட்டார். பிறகு அந்த டைமண்ட் ஷேப்ல இன்னொரு டைமண்ட் ஷேப்பில் என்ன பார்த்தேன் என்றால், வரதானம் ஒவ்வொருவரிடமும் போய் சேர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். ஒரு டைமண்ட் இருந்தது. அந்த டைமண்டுக்குள்ள வரதானங்கள் எழுதப்பட்டிருந்தது. அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், வள்ளல், மன்னிப்பு, இரக்கம் என்ற 3 வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. வள்ளல் குணம் இருக்க வேண்டும், இரக்க பாவனை வேண்டும், பிறகு ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் கல்யாண பாவனையும் வைக்க வேண்டும், அனைவர் மீதும் மன்னிக்கும் பாவனை வைக்க வேண்டும் என்றார். பிறகு
எடையில் இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் ஷேப்பில் பாபா தென்பட்டார். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு நமக்கு வருமானம் என்று எழுதப்பட்டிருந்தது. பிறகு பாபா கூறினார், சத்துகுரு பாபாவினுடைய ஸ்ரீமத்தை யார் ஃபாலோ செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் ஏற்படும் என்று கூறினார். பிறகு 3வது டைமண்டை பார்த்தேன். அதில் பாபாவுடைய 2 சொரூபம் தென்பட்டன. அந்த ஒரு சொரூபத்தில் மிகவும் சிநேகியாக இருந்தார். மற்றொரு சொரூபத்தில் மிகவும் கம்பீர ரூபம் தென்பட்டார். அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு பாபா கூறினார், பாபா இப்பொழுது விரும்புகின்றார், அனைவரையும் பார்த்தாலும் குழந்தைகள் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்காக எவ்வளவு தயாரிப்புகள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். பாபா சத்துகுரு ரூபத்தில் தன்னுடன் செல்லக்கூடியவர்களை அழைத்து செல்ல விரும்புகின்றார். குழந்தைகள் தன்னுடன் அழைத்து செல்ல தயாராகியிருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் எல்லையற்ற வைராகிய விருத்தி வேண்டும். இந்த எல்லையற்ற வைராகிய விருத்தி இல்லாததன் காரணத்தினால் சில நேரம் தன்னுடைய வாஸ்தவிக சொரூபத்தில் வருகிறார்கள். பாபா மீண்டும் குழந்தைகளுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கின்றார். இப்பொழுது வைராகிய விருத்தி வேண்டும் என்கிறார். வீட்டினுடைய நினைவு வேண்டும் என்கிறார். பிறகு இந்த கவனம் இருக்கட்டும். பாபாவினுடைய கடைசி நிலை என்ன பார்ட்டிருக்கிறது என்பதை பாபா கவனம் செலுத்துகிறார். குழந்தைகள் கூட அந்த பார்ட்டை கவனத்தில் வைக்க வேண்டும் என்கிறார். பிறகு பாபா அனைவரையும் நேசம் செய்கிறார். இன்று ஒவ்வொரு குழந்தைகளையும் பாபா குழந்தைகளிடம் என்ன விரும்புகிறார் என்றால், யாரிடமும் இந்த சங்கல்பம் வரக்கூடாது, பலவீனமான எண்ணங்கள் புருஷார்த்தத்தில் தடைகள் போடுகிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பதை தடை செய்கிறார். புருஷார்த்தத்தில் தடை வருகிறது என்றால் அவை அனைத்தையும் பாபாவிடம் தக்ஷணா ரூபத்தில் கொடுத்து விடுங்கள் என்கிறார். அனைவரும் சங்கல்பம் செய்கிறார்கள். பாபாவிடம் என்னென்ன சங்கல்பத்தை வைத்தார்களோ அவை அனைத்தும் வைரமாக முத்துக்களாக மாறிக்கொண்டிருந்தன. பாபா சொல்கிறார், சங்கல்பம் செய்யுங்கள், அதை அர்ப்பணம் செய்யுங்கள், அதுக்கான ரிட்டர்ன் நமக்கு வைர வைடூரியங்களாக பிராப்தியாகும். இன்று பாபா குழந்தைகளிடம் இதைத்தான் விரும்புகின்றார். யார் அப்படிப்பட்ட சங்கல்பம் செய்கிறார்களோ அவையெல்லாம் அர்ப்பணம் செய்யுங்கள், தர்ஷனையாக கொடுங்கள் என்கிறார். அதுக்கு ரிட்டர்னாக வைர வைடூரிய முத்துக்கள் மாணிக்கங்களாக பெறுவீர்கள் என்பதை காட்டுகிறார். குழந்தைகள் மிகவும் சம்பன்னமாக தென்பட்டார்கள். பிறகு பாபா கூறினார், தன்னுடைய சம்பன்ன ஸ்திதியின் மூலமாக இடையிடையே நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். பிறகு அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். பிறகு பாபாவுக்கு போகு ஸ்வீகாரம் செய்வித்தேன். அனைத்து குழந்தைகளும் வத்தனத்திற்கு வந்திருந்தார்கள். பாபா தனது கரங்களால் அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். பிறகு பாபா கூறினார், குழந்தைகளே, இப்பொழுது தன்னுடைய திரிமூர்த்தி ஸ்வரூபத்தை நினைவில் முன்னால் கொண்டு வாருங்கள். பாபா நம்முடைய பாபா ரூபத்திலும் வரதான ரூபத்திலும் வருகிறார், சிக்ஷக் ரூபத்திலும் வருகிறார். ஒவ்வொரு அடியிலும் பாக்கியத்தினுடைய பாக்கியம் நிறைந்திருக்கிறது. பிறகு குரு ரூபத்தில் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். எல்லையற்ற வைராகியம் வைக்க வேண்டும் என்றார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவகருக்கும் அன்பு வழங்கினார். பிறகு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.